ஸோ காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நிதி ரத்னா வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ இதுதான் வந்து நெய்வேலியில் இருக்க தேட்ரு. நல்லா இருக்குங்களா? ஸோ உள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த நிதி ரத்னாவில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் இருக்குது. பட் இந்த 3 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு படம் தான் ஓட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜிபே கிடையாது, நீங்கள் வெறும் கேஷ் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சம்திங்லாம் மென்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 2 இதுதான் டிக்கெட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, அதனால இங்கே நோ ஜிபே. ஸோ அதனால் வந்து இதுதான் நான் போய் எனக்கு கேஷ் எடுத்து வரணும்னு நினச்சேன், முடியவில்லை. நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பார்க்க பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கூட்டமே இல்லை தேட்டரில், எந்த ஸ்க்ரீனும் தெரியல. பார்த்துக்கோங்க, 1 2 3 ஆனால் ஒரு படம் தான் ஓட்டுறாங்க. ஸோ நல்லா இருக்குது இடம். கைஸ் இந்த தேட்டரில் ஆம்பியன்ஸுன்னு பார்க்கும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆம்பியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன் 1 தான் போயிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 570 சீட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பெருசு இருக்கிறதுல இந்த ஸ்க்ரீனு. இது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் 2, 3 பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்குது. அது வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 170 தான் 2 ஸ்க்ரீனுக்குமே. இதில் ஒரு 170, அதில் ஒரு 170. ஸோ இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நிதி ரத்னால ஸ்க்ரீன் 1 தான் பெருசு. நாம் போன படம் பார்த்தீங்கன்னா வந்து கருடன் படம் இங்கே தான் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 4K சவுண்டுன்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு, சவுண்டும் கிளாரிட்டியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சீட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா லக்ஸரியஸாக இருந்துச்சு உட்காரும் போது. அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து உட்காந்தாலும் மறைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நல்லா கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருந்ததுனால உங்களுக்கு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கேருந்து உட்காந்து பார்த்தாலுமே மறையாது. சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. லுக் வைஸும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதான் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம இப்படி போகணும். ஸோ 3 ஸ்க்ரீனு ஃப்ரெண்ட்ஸு தான் தேட்ரு பாருங்க. அவுட்ரு இப்படி தான் விட்றாங்க வழி. ஸோ இப்படி தான் இருக்குது. ஆனால் பார்க்கிங் செம்ம ஹியூஜ் பார்க்கிங்கில். இங்கே நல்லா பார்க்கிங், இதுதான் பார்க்கிங் ஏரியா. ஸோ யாரெல்லாம் தேட்டரை பற்றி கேட்டிங்களோ, ஸோ நெய்வேலியில் தேட்ரு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீக் டேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படத்தை கம்மியாக தான் ஓட்டுறாங்க. ஏன்னா கூட்டம் இல்லை, கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட்டுறாங்க. அதேமாதிரி வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரீனுமே ரன் ஆகுன்றாங்க. புக்கிங்லாம் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ஏரியா. ஸோ டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே தான், நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்ட்ரு இது உள்ளே தான் டிக்கெட் கவுண்ட்ரு வாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிபே கிடையாது, ஒன்லி கேஷ் தான்.
ஸோ அதனால் கேஷ் ஷீட் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் ஸ்ரீ நிதி ரத்னா ரைட். இதுதான் ஏரியா, பார்க்கிங் ஏரியா. உங்கள் அப்பாட்ட ஃபோன் அடித்து சொல்லலை? ஸோ 3 ஸ்க்ரீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை 3 ஸ்க்ரீன் இருக்குது, பட் நான் ஸ்க்ரீன் 1 தான் காமிச்சிருப்பேன். மிச்சம் 2 ஸ்க்ரீன் வந்து நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். பட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 4K தான் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, டால்பி அட்மாஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎன் தான் வந்திருக்கோம். ஏன்னா நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஆயில் இல்லாமல் சிக்கன் பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேன். அந்த பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. உண்மையாகவே நீங்கள் போயிட்டு அங்கே எம்டிஎனில் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவன் தான் கூப்பிட்டு வந்திருந்தான். அங்கே இப்போ தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட். காலைல கூட சாப்பிடவே இல்லைடா, ஏன்னா ஒன்றே தான் எடுத்துகிட்டு வரோம். இது பிரியாணி, இது சிக்கன் ரைஸ், அது கிரேவி. சாஸ்லாம் எங்கடா? போட்டுக்கோ. பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்கு?